திருப்புகழ் 126. கடலை சிறை வைத்து மலர்பொழிலில் பிரமரத்தை உடல் பொறியிட்டு மடுக்கமலத்தை மலர்த்தி விடத்தை இறப்பவன் ஊனா கருதி சருவி கயலை கயம் உள்படுவித்து உழையை கவனத்து அடைசி கணையை கடைவித்து வடுத்தனை உப்பினின் மேவி அடலை செயல் சக்தியை அக்கினியில் புகுவித்து யமப்பிரபுவை துகைவித்து அரி கட்கம் விதிர்த்து முறித்து மதித்த சகோரம் அலர பணி ரத்ன மணிக்குழையை சிலுக்கிட்டு மையிட்டு ஒளி விட்டு மருட்டுதல் உற்ற பொறிச்சியர்கண் கடையில் படுவேனோ. ஜடிலத்தவன் இட்ட விசிட்ட குலத்தோர் செட்டி இடத்தினில் உதித்து அருள் வித்தக ருத்ர ஜென்ம பெயர் செப்பியிட பரிவாலே சனகர்க்கும் அகஸ்ய புலஸ்ய சனற்குமரர்க்கும் அனுக்கிரக மெய் பலகை சது 10 நவ புலவர்க்கும் விபத்து இல் ஞான படலத்து உரு லக்கண லக்கிய தமிழ்த்ரயம் அத்திலகப் பொருள் விருத்தியினை பழுதற்று உணர்வித்து அருள் வித்தக சத்குருநாதா. பவளப்பொடி சுற்றிய பொன் கமுகில் தலையில் குலையில் பல முத்து உதிர்செய் பழனிப்பதி வெற்பினில் பழனிப்பதி வெற்பினில் நில் குமரப் பெருமாளே. ரத்ன மணிக்குழையை சிலுகிட்டு மையிட்டு ஒளிவிட்டு மருட்டுதல் உற்ற பொறிச்சியர் கடையில் படுவேனோ கண் கடையில் படுவேனோ. சடைமுடிவுடைய சிவபெருமான் ஆணையிட்ட வண்ணம் மேன்மையான குலத்தில் ஒரு செட்டிபால் தோன்றி அருளும் ஞானமும் கொண்ட ருத்ரஜன்மன் என்ற பெயருடன் அன்போடு சனத்தியர் அகஸ்தியர் புலஸ்தியர் சனத்குமரர் ஆகிய முனிவர்களுக்கு அருள் செய்தவனே. உண்மை புலமையை புலப்படுத்தும் சங்கப்பலகையில் வீற்றிருந்த 49 புலவர்க்கும் வேறுபாடற்ற வழியில் ஞான பகுதியின் வழியே உள்ள இலக்கண இலக்கிய முத்தமிழில் அகப்பொருள் விளக்கத்தை குற்றம் நீங்க உணர்வித்த ஞானமூர்த்தியே சத்குருநாதனே. பவளக்கொடியானது சுற்றிய அழகிய பாக்கு மரத்தின் உச்சி குலையினின்றும் பல முத்துக்களை போன்று அரும்புகள் உதிர்கின்ற பழனிப்பதி மலையில் வீற்றிருக்கும் குமரப்பெருமாளே. பெண்களின் கடைக்கண் வலையில் சிக்குவேனோ நான் சிக்காமல் அருள்வாயாக.